வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 4000 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்ட் 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடக்கக்கூடிய எஸ்ஐ, பிசி போன்ற எக்ஸாமுக்கு தேவைப்படும். ஸோ இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன்னீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான கொஷின்ஸ், புக் பேக்கு, புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் அண்ட் புக்கு உள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபார்மேட்டில் போட்டுட்ருக்கோம். ஸோ இது பார்ட் 5 சீரிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் கைஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன். ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? ஸோ ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 213. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரத்து 352 பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை, குடியரசுத் தலைவர் பிறப்பிப்பார். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சரத்து 386ன்றது மாநில அவசர நிலை. இது ஆளுநர் தான் பிறப்பிப்பார், ஆனால் ஆளுநர் பிறப்பிக்க மாட்டார். ஆளுநர் வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவார். அந்த அறிக்கையை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் இதை பிறப்பிப்பார். ஸோ குடியரசுத் தலைவரின் பெயரில் ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தை ஆட்சி செய்வார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கேரளா மற்றும் பஞ்சாபில் மட்டுமே 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநில ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தை நிர்வகிப்பார். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் எல்லாம் 356 தான். ஸோ இங்கே நான் லைவாக கேட்கும் போதுமே 356 தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதை நான் கொஸ்டின் உங்களுக்கு வச்சேன். ஸோ ஓகே கைஸ், அதேமாரி நிதி சார்ந்த அவசர நிலை ஸோ சட்டப்பிரிவு எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார்? காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸோ அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதேமாதிரி அது எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என அழைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறதுக்கான ஆன்சரை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். முல்லை பெரியாறு அணை எப்போது கட்டப்பட்டது? முல்லை பெரியாறு அணை எப்போது கட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1895. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? ஸ்கூல் புக்கில் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட்டில் வந்து 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் டேட்டாவை தான் கேட்குறாங்க. ஸோ சப்போஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா 4ன்னு போடணும். ஸ்கூல் புக் டேட்டாவில் கேட்டிருந்தாங்கன்னா 2ன்னு கேட்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி. ஸோ 1954 வந்து குலக்கல்வி முறையை இவர் அறிமுகம் செய்திருப்பார். ஸோ அதனால இந்த எலெக்ஷனில் தோற்றுருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தகவல் தொடர்பு எத்தனை வகைப்படும்? தகவல் தொடர்பு 2 வகைப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மேக் இன் இந்தியா திட்டம். ஸோ இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2014 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ 2014 எலெக்ஷன்லேருந்து தான் மோடி வந்திருப்பார். ஸோ 2014 தான் நோட்டா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நோட்டாவை அறிமுகப்படுத்தியதில் இந்தியா எத்தனையாவது நாடு? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1872. ஸோ மேயோ பிரபுவோட காலகட்டத்தில் நடத்திருப்பாங்க. அதுவே இந்தியாவில் முறையான அல்லது சரியான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1881 நடத்திருப்பாங்க. ஸோ இதை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு நடத்திருப்பார். ஸோ அதுவே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872 மேயோ பிரபு. அதுவே முறையான அல்லது சரியான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 1881 ரிப்பன் பிரபு நடத்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை உருவாக்கியுள்ளது? இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 18. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸோ இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை உருவாக்கியுள்ளதுன்னா 18. அதில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் கைஸ். சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர். அந்த சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ பெரியார் தான் சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது? கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஸோ கெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்.
ஸோ ஓகே கைஸ். ஸோ கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு போகிறேன். ஸோ தெற்கு நோக்கி, அதாவது தென்னிந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஆறு எதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். தென்னிந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி. அதேமாதிரி கங்கை நதியின் நீளம் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருந்தேன். கங்கை நதியின் நீளம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். ஸோ அதாவது 2525 கிலோமீட்டர். ஸோ அதேமாரி இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். கங்கை நதி எந்த ஆண்டு தேசிய நதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ கங்கை நதி எந்த ஆண்டு தேசிய நதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ அதேமாரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்தியாவுடைய அண்டை நாடுகள் மொத்தம் எத்தனை அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். இந்தியாவின் அண்டை நாடுகள் மொத்தம் 8 இருக்கு. ஸோ அதுவே இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அண்டை நாடுகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 7 தான் இருக்கு. ஸோ அந்த 8வது நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. ஸோ இலங்கை வந்து இந்தியாவோட கடல் எல்லையை தான் பகிர்ந்து கொள்ளுது. ஸோ நில எல்லையை பகிர்ந்து கொள்ளல. ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு சீரிஸாக கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த சீரிஸில் இருக்கிற எபிசோட் பார்க்கல அப்படின்னா ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இதேமாரி சயின்ஸ்லையும் 4000 ஒன்லைனர் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.